கோட்டூர்புரத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது கட்சி பாகுபாடின்றி அனைவரும் மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றார். இது அளவுக்கு மீறிய ஒரு பெரிய பிரளயமாக தான் கருதப்படும். ஆனால் அது சமாளிப்பது தான் ஒரு ஆட்சியினுடைய கடமையும் கூட. எங்களை கட்டி மீறி வெள்ளம் வந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதையும் கணக்கெடுத்து செய்ய வேண்டும். ஆனாலும் பெரும்பகுதியான ஏரிகள் உடைப்பெடுத்ததால் தான் இந்த பெருவெள்ளங்கள். தாமல் ஏரி உடைகிற நிலைமை, மேலே காவிரி பாக்கம் உடைகிற நிலைமை, ஸ்ரீபெரும்புதூர் ஏரி, செம்பரவாக்கம், இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைப்புகள், செயின் ஆஃப் கோர்ஸ். அந்த ஆதியிலேயே அவையெல்லாம் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அதையும் மீறி கட்டுக்கடங்காத அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கிறது. 75, 76 மிசாவிலே இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்தது. அப்பொழுது என் வீட்டு வரையிலே கூட தண்ணீர் வந்து சேர்ந்தது. 76 வந்தது. அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகினால் அரசாங்கம் இதை ஒரு போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து ஏதோ அரசாங்கம் மட்டும்தான் இதால் செய்ய முடியும் என்று இல்லாமல், இதில் சுய கௌரவம் பார்க்காமல் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி எல்லோரையும் இதில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு ஒட்டுமொத்த அழைப்பை அரசாங்கம் விடுவது தான் மனித சமுதாயத்துக்கு நல்லது.